இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்க, எரேமியா 1:8 ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I am with you to deliver you. உன்னை காக்கும்படியாக உன்னோடு கூட நான் இருக்கிறேன். எரேமியாவை பார்த்து சொன்ன நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. எரேமியா மிகப்பெரிய பணிகளை செய்ய வேண்டிய ஒரு மனிதன். தன் வாழ்க்கையில் எத்தனையோ உபத்திரவங்களையும் சோதனைகளையும் கண்ணீரின் அனுபவத்தையும் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன். ஊழியத்திற்காக அதிக புலம்பி கண்ணீர் வடித்த ஒரு மனிதன் தான் எரேமியா. ஆனா இந்த எரேமியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வார்த்தை, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். நிறைய முறை நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாரா ஒரு கேள்வி நமக்குள் வருதுல. பின்ன ஏன் ஆண்டவர் அசைவில்லாமல் இருக்கிறார்? பின்ன ஏன் இந்த ஒரு பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் பதிலே கொடுக்காம இருக்கிறார்? ஒருவேளை ஏன் ஆண்டவர் இதை என்னுடைய வாழ்க்கையில அனுமதித்து விட்டார்? ஒரு வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? ஏன் இந்த இழப்பெல்லாம் ஆண்டவர் அனுமதிச்சிட்டாரு? ஏன் இந்த பலவீனத்தை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அனுமதித்து விட்டார் என்று சொல்லி நிறைய முறை நம்ம சோர்ந்து போய் கலங்கி போய் வேதனைப்பட்டு குறுகி நிற்கிறோம்ல. ஆனா இந்த காலை நேரத்தில் இந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதில் தருகிறார். உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சூழ்நிலைகள் மலை போல நமக்கு முன்னால் நிற்கிறான். ஆனால் உன்னை காக்கும்படியாக இந்த மலைக்கு மேல பெரியவராயிருக்கிற நான் நிற்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறேன். சூழ்நிலை பார்த்து சோர்ந்து இருக்கல, சூழ்நிலை பார்த்து கலங்கி நிற்கிறோம்ல, என்னை விடுவிப்பது யார் என்று சொல்லி வேதனையோடு நிற்கிறோம்ல, கவலைப்படாதிருங்கள். நம்மை காக்கும்படி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நடத்துவார், அவர் பலப்படுத்துவார். இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். அவரை ஆச்சரியமாய் நடத்துவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். வழி நடத்துவார். சொல்லாமா, அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீரங்களுக்கு தந்த இந்த நம்பிக்கையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. உன்னை காக்கும்படி நான் முன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே. இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறட்டப்பா. பிறந்த நாளைக்கும் திருமண நாளைக்கும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நினைவு கூறுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.